பின்னோக்கி ஒரு சிக்கன் குழம்பு பண்றாங்க, வாங்க பார்க்கலாம். மன்மத அன்புன்னு சொல்லி கமலஹாசன் படம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஃபுல்லாக ரிவேஸ்லேயே பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு சக்ஸஸ் ஆச்சு சூப்பராக. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபியை ரிவேஸ்லேயே பண்ணால் கண்டிப்பாக இந்த ரெசிபி சக்ஸஸ் ஆகும்னு தைரியத்தில் எடுத்துருக்கிறோம். இலக்கலான சுவையில் சும்மா பக்காவாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம மாஸ்டர்வா. நீங்களும் இதே டேஸ்ட்டு நீங்களும் சுவைக்கணும்னாக்கா வீட்டில் நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் கட்டுறது கேள்வியர்களே. சேகரனை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை விட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஜனவரி 31 போனார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13 நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலேவே ஆயிடுச்சு. நானும் நம்ம டீமும் சேகரனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்ன வரைக்கும். அவர் சைட்லேருந்து எந்த காலும் வரல, நம்மளுக்கு ஃபோன் வரல. எப்போ வந்தாலும் சரி, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, நம்ம ஏற்றுக்க தயாராக தான் இருக்கோம். இப்போ என்னடா திடீர்னு சேகரனா வீடியோவில் வந்திருக்காருன்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிறனா இருக்கிறப்போ எடுக்கப்பட்ட வீடியோ இது. அவரோட வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 28 வீடியோ இருக்குது. அந்த 28 வீடியோலையுமே சேகரனா வருவார். ஏன் இவ்வளோ தாமதமாக போடுறோன்னு கேட்டிங்கன்னா, இடையில இந்த இலங்கை பயணம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஸ் கமிட்மெண்ட், இதனால் அவர் வந்த வீடியோலாம் நிப்பாட்டி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்த வீடியோ மட்டும் இல்லை, அந்த டைமில் எடுத்த வீடியோக்கள் எல்லாமே கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது. அந்த வீடியோ எல்லாமே இனிமேல் வரும். ஒரு 28 வீடியோ மட்டும் அவர் வருவார். இடையில அவர் வந்தாரோ இல்லை நம்ம கூட மறுபடியும் ஜாயின் பண்ணார்னா கண்டிப்பாக நாங்கள் அவர் வந்துட்டான்னு சொல்லி வீடியோ போடுவோம். வரவேற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களை மாதிரியே நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக வருவார்னு. சேனலை ஆரம்பித்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஏற்கனவே இருந்தவங்க போயிட்டாங்க, புதுசாக வந்திருக்காங்க, நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வழி நடத்தி கொண்டு போகிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஸ்பான்சர்ஸ்க்கும் உங்கள் அன்பை என்றும் மறவாத இந்த பாண்டியன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்லாம் கரெக்டு தான். அதுலேயும் ஒரு ஆள் வணக்கம் கீழ் நோக்கி வச்சிருக்காரு. கை வாட்டிச்சா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஏன்னா பின்னோக்கி வைக்கிறீங்க வணக்கம்? அது என்ன சமையல எனக்கு பின்னோக்கி போகுதா? பின்னோக்கி போகுதா? ரிவர்ஸ் சமையலா? ரிவர்ஸ் சமையலா? என்ன ரிபேஷ் கீர் தெரியும். இது ஏன் பின்னாடி வந்தோம்னா, யாரா ரிபேஷ்? பக்கத்து வீட்டுக்காரா? ரிபேஷ் அதாங்க இன்னைக்கு சமையல் ஒரு வித்தியாசமான சமையல் ஒன்று எடுத்துருக்குறோம். நம்மளே டீமை யோசிச்சது எப்படி ரிவேஸ் எல்லாமே பேக்லேயே போகிற மாதிரி ஒரு சமையலே நம்ம ரிவேஸ் ஆர்டரில் பண்ணால் எப்படிப்பட்ட ஒரு ரெசிபி ஒன்று உருவாகணும். மன்மத அன்புன்னு சொல்லி கமலஹாசன் படம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஃபுல்லாக ரிவேஸ்லேயே பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு சக்ஸஸ் ஆச்சு சூப்பராக. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபியை ரிவேஸ்லேயே பண்ணால் கண்டிப்பாக இந்த ரெசிபி சக்ஸஸ் ஆகும்னு தைரியத்தில் எடுத்துருக்குறோம். ரிவர்ஸில் போட்டால் கடைசியாக கொத்தமல்லி போடுவீங்க. அப்போ ரிவர்ஸில் எடுத்தால் வெறும் சட்டி தாங்க இருக்கும். ஆமாங்க. அப்போ இன்னைக்கு பட்லியா? கடைசியாக சட்டி தான் இருக்கும்னு இல்லை, பொருட்கள் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே கொத்தமல்லி தான் கடைசியாக சேர்ப்போம். இதில் நம்ம ஆரம்பத்திலே கொத்தமல்லியில் ஆரம்பித்து எண்ணெயில் முடிக்க போகிறோம். பா என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, எண்ணெயில் ஆரம்பித்து மல்லியில் முடிகிறத, மல்லியில் ஆரம்பித்து எண்ணெயில். கொத்தமல்லியை குழம்பு மேலே தூவுவீங்க, வெறும் சட்டியில் எப்படி கொத்தமல்லி போட்டால் எப்படி வரும்? அதுதான் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கும் கண்டிப்பாக ஒரு சுவை உண்டு. கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிட்லாம். ஒரு வித்தியாசமான முறையில் எடுத்துருக்கோம். இது எல்லாம் கரெக்ட் தான். சாப்பிட்றது ரிபேஷ்ல இருந்தானே. பின்னோக்கி ஒரு சிக்கன் குழம்பு பண்றாங்க, வாங்க பார்க்கலாம். பின்னோக்கி கோழிக்கறி குழம்பு, அதுக்கு தேவையான பொருள் தான் பார்க்க போகிறோம். இப்போ எந்த முறையில் உருளியில் சேர்க்க போகிறோமோ அந்த முறைப்படி இப்போ வச்சுருக்கிறோம். நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி சமைக்கலான்றது தான் இப்போ ஐடியா. கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழை, ஆமாம், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், கறி மசாலா, மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூளுக்கு அப்புறம்னா புதினா, உப்புத்தூள். இதெல்லாம் எண்ணெயே சேர்க்காம ஒரு கொத்தமல்லி வச்சு நீ இவ்வளோ புரியும். தண்ணி சேர்ப்பீங்களா? கண்டிப்பாக. அது எப்போ சேர்ப்பீங்க? கோழிக்கறிக்கு அப்புறம்னா இஞ்சி அரைச்சது, பூண்டு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எண்ணெய். அதான் என்ன? அதான் எண்ணெய். அதான் என்னன்ற? நல்ல எண்ணெய் தான், ஆனால் கடலை எண்ணெய். என்னங்கய்யா கடலை எண்ணெய்? சமையல் மட்டும்தான் ரிவர்ஸ் வைக்கணும். உருளியை ரிவர்ஸில் வச்சிடாத. ரிபேஷ்ல வைக்கலண்ணா. திருப்ப தண்ணி இருக்கானே அப்படி திருப்புனா. ஓ, சாரு பத்தியமானுங்க. பத்தியே இல்லை, பைத்தியம். இல்லை அவளை இப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு பைத்தியமா? அதுக்கு கடைசியாக தூவக்கூடிய மல்லி தலையை
ஃபர்ஸ்ட்ல சேர்க்குறோம். கொத்தமல்லி தெரியாது, கொத்தமல்லி தண்ணியோட சேர்த்துக்கிறோம். சீக்கிரட்டை மாட்டிக்கிட்டீங்க. வேற வெறும் கொத்தமல்லி சேர்க்காம தள்ளி நிறமெல்லாம் முக்கி எடுத்துட்டு வந்து இதில் சேர்க்குறாங்க. ரகசியத்தை அப்பப்போ உடப்போனாங்க. நாங்க தண்ணி தெளிச்சு தாங்க செய்வோம். இந்த சமையல் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தோம்னா வழக்கமாக நம்ம செலவு பண்ணுற எண்ணெயோடைய அளவை விட இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் செலவாகும். அதான் சமைச்சு முடிஞ்சு தானே ஊற்றுறீங்க, அப்புறம் கம்மியாக தான் ஆகும். நல்ல வாசனை கிடைக்கிறது. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், சீரகத்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். தம்பி ஒரு 2 அடி நீட்டு கரண்டினா ஏடா திருப்பி வச்சுக்கிட்டு நீங்கள் தானே ரிபேஸ்ன்னு சொன்னீங்க. அடப்பாவி. ரிபேஸ்ன்னு சொன்னீங்க, அப்புறம் 2 அடி கரண்டி, அப்புறம் ரிபேஸில் கிண்ட வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் தம்பி அதிலே கிண்டிட்டுனா அந்த கரண்டிலேயே நான் குழம்பு தள்ளி கொடுக்குறேன். அதில் எவ்வளோ வருதோ அவ்வளோதான் இருக்கு. எப்படி இருந்தாலும் கழுவுறது வேலை வராது. நான் கரண்டி திருப்பிட்டீங்க. புதினா போடுறோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா வாசனைக்காக. தேவையான அளவு தூள் உப்பு தேவைப்பட்ட நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. சுவை எப்படி இருக்குன்னு தெரியலையே. பாருங்க மனமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போ கறியை போட போகிறோம். கறியை போட்டுட்டு தான் மறுபடியும் தண்ணி ஊற்றுவோம். ஆனால் கறியில் தண்ணி வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது எனக்கு தெரியாது. அது பேர் நம்ம மசாலா போட்டு நிறைய கறி வெந்துக்கின்னு இருக்குதா. இப்போ வந்து இஞ்சியை சேர்த்துக்கிறோண்ணா. இது கூட ஒரு 100 கிராம் அளவு பூண்டு, இஞ்சி பூண்டு எல்லாமே ரிவைஸ்லேயே போகுது ஆர்டரு. பார்த்துங்க மக்களே, குழப்பிக்காதீங்க. நல்லா வாசனையே வித்தியாசமாக தானே இருக்குது. இப்போ இந்த மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்களா? இந்த டைமில் தக்காளி சேர்க்குறோம். ஒரு 3 தக்காளி நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். நல்லா புளிப்பு சுவைக்காகயா. புளிப்பு சுவைக்காக. அப்படியே தக்காளி மறைஞ்சிரும் பாருங்க. அதை நல்லா பொடியாக கட் பண்ணுங்க. சிறப்பாக வந்துன்னு இருக்கு. கறி நல்லா வேக தானே செய்யும். அதுல என்ன சிறப்பு? சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறதுன்னாரு. சிறப்பாக வந்து கொண்டு இருக்கிறது. வெந்து கொண்டிருக்கிறது இல்லை, வரட்டும் வரட்டும். போய் கொண்டு இருக்குதா வந்து கொண்டு இருக்குதா? வெந்து கொண்டு இல்லை, வந்து கொண்டு இருக்கிறது. வந்து கொண்டு இருக்கு. இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு பொடியாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். போடுங்க. இந்த டைமு ஒரு 4 பச்சை மிளகாய் நீட்டமாக வெட்டி வச்சதை சேர்த்துக்கிறோம். ரிவைஸ்லேயே போடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை, கடைசியாயா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். வழக்கமாக எண்ணெய் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சேர்ப்போம், அது கடைசியில் சேர்க்கணும். அதனால் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெய் ஊற்றினா குழம்பு ரெடி. சென்றா எனக்கு இன்னும் குழப்பத்திலே இருக்கிறாப்புல. நான் ஒருத்த மட்டும் இல்லைங்க, வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் குழப்பத்தில் இருப்பாங்க. என்ன நடக்குது? வீடியோவே மாற்றி போட்டாங்களா, திருப்பி போட்டாங்களா? கடைசியாக செக்கெண்ணெய், கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். இப்படியும் சமைக்கலாம். ரிவேஸில் கூட சமைச்சா அதுலேயும் ஒரு தரமான உணவு, ஒரு புது உணவு நமக்கு கிடைக்கும். புது புது சுவைகளை உருவாக்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. பின்னோக்கி பண்ணாலும் முன்னோக்கி வாசனை இழுத்துருச்சு. இறக்கின்னு போய் சாப்பிட்டு பார்த்துலாம் வாங்க. நான் மாதிரி சார் தட்டோடு வந்துட்டார். சார் தட்டோடு வந்துட்டார். வாங்க. இன்னும் சொல்லியிருப்பாரு, நீ பின்னால் போனால் நான் முன்னால் வரணும். நான் எந்த பக்கமும் தெரியாது, ஏதோ ஒரு ஓரமாக போயின்னு இருக்கேன். பா செம்மையாக இருக்கே. சொன்ன டைலக்கா நீ சொன்னது நீ சொல்லுது கிடைக்குதா? செவ்வாய் இருக்கு. ஏன் மாஸ்டர் ஐயா, கறியை வச்சுட்டு மேலே ரைஸ் வச்சுருக்கலாம்ல ரிவேஸில்? அதை தான் சொன்னேங்க ஐயா. ஏற்கனவே நம்ம ஆளுங்க குழம்பு போயிருக்காங்க. பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரியே அண்ணா ரிபேஸ்லேயே சாப்பிட போகிறாரு. நான் எப்படி போஸ் கொடுத்தனோ, நான் முன்னாடி சாப்பிட்றேன்னா ஏன்னா வீடியோ முன்னாடி வரணும், ரிபேஸில் சாப்பிடணும். நாங்களாம் அப்படி தான் சாப்பிடுவோம்.
அப்படிதான் சாப்பிடுவீங்களா? பேசிட்டே இருந்த கையை வச்சுட்டேன். என்னங்க பக்கத்தில் பைக்குள்ள இருக்குது அப்புறம் அவர் எப்பயுமே அப்படிதான். நான் பேசினே இருக்கும்போது கையை நீங்கள் வச்சு ரிவர்ஸில் பண்ணாலும் சரி ஃப்ரண்ட்டில் பண்ணாலும் சரி அவர் விட மாட்டார் எதையும். இப்போ வாசனை காற்றுல சமயம் எப்படி பண்ணுங்களே தரமாக இருக்குது ஆனால் இருக்குதா? அப்படி போடுங்க. நல்லா வந்துச்சா? சூப்பராக வந்திருக்குண்ணே, பூ மாதிரி வந்திருக்கு. இல்லை நீ நான் மக்கள் சார்பில் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்களா ஆகிறீங்க, நீங்களா சாப்பிட்றீங்க, நீங்களா நல்லா இருக்குது. நான் இதுதான் தவறு. கூடவே இருந்துட்டு தெரியாத மாதிரி பேசக்கூடாது. எத்தனை பேர் வந்து நம்ம வீட்டில் நல்லா சாப்பிட்டுருக்காங்க. தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. 10வது மாதம் சம்பளம் போட்டுருவோம். 10வது சம்பளம் தான் வாங்கிட்டியா? உங்கள் 2 பேரும் நினச்சா அப்படியே எனக்கு புல் அரிக்குதா? உள்ளா வேற லெவலில் அழிக்குது. ரிவர்ஸில் பண்ணும்போது ஏதாவது சொதப்பல் வருமானு பார்த்தேன். டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்யா, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறோம், டிஃப்ரெண்ட்டாக மக்களுக்கு கொடுக்குறோம், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த கறியில் எல்லா மசாலாவும் உள்ளே இறங்கி அவ்வளோ மசாலா வந்து வழக்கத்தை விட அதிகமாக மசாலா கறியில் ஏறி இருக்குண்ணா. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப நேரம் கறி வேகுது. இந்த மசாலா ஆரம்பத்தில் போடுற மசாலா கறி கடைசியாக நம்ம இறக்குற வரைக்கும் வெந்து 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 வந்து அவ்வளோ மசாலாவும் கறியில் இருக்குது. கடைசியாக போட்டிங்களே பட்டை கிராமில், அதெல்லாம் எப்படி இருக்குங்க? அது நல்லா வாசனை ஏறி இருக்குங்க. அந்த ஏலக்காவோட வாசனை அப்படியே கறியில் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த பட்டையோட வாசனையும் ஏலக்காய் வாசனையும். ஏன்னா கறியை நம்ம அவ்வளோ நேரம் கொதிக்க வச்சோம். நல்லா கடை எல்லா மசாலாவும் இறக்கணுமே. இறக்கி அந்த கறியோட ஏற்றனுக்கு ரீசனே. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லியில் தண்ணியோட இறக்கணும். அது சீக்கிரட்டு கிடையாது. அப்படி செஞ்சா கப்புன்னு ஏற்றினா அப்புறம் அடைக்காத என்ன பண்ணுறேன். தள்ளி குடிக்க போயிட்டாரா? மசாலா உட்காராது. ஓடிட்டா போல இருக்கு. மெதுவாக சாப்பிடுடா. நம்ம மட்டும் தான் இருக்க வைக்க. எனக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கியா குழம்பு. கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு அதோட சுவை அப்படியே சொன்ன மாதிரி அந்த பிரியாணி மசாலா டேஸ்ட்டு. ஒரு பிரியாணி வடி பிரியாணி சாப்பிட்டா எந்த ஃபீல் கிடைக்கும், அந்த ஃபீல் கிடைக்குது ரைஸோடு சாப்பிடும்போது. கலக்கலான சுவையில் சும்மா பக்காவாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம மாஸ்டருவா. பார்க்கும்போதே தேர்த்து பக்குன்னு 4 பக்கு பிள்ளை எப்படி சாப்பிட்டு ஓடிச்சுன்னு தண்ணி குடிக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே டேஸ்ட்டு நீங்களும் சுவைக்கணுன்னாக்கா வீட்டில் நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். ரிவர்ஸில் பண்ணலாம்னு லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கிறோம், நல்லா வந்திருக்குது. இதேமாரி புது சமையல்லாம் பார்க்கணுன்னா எங்கள் கட்டுறது கையாளர் சேனலை பாருங்கள். கட்டுறது கையாளர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.